श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मत् गुरुपरம்பராயே நமஹ. நேத்தி ஸ்லோகத்துல சாங்கியால் சொன்ன விஷயங்கள்ல நிறைய அனுபபத்திகள் இருக்கு, பொருந்தாமைகள் இருக்கு. அதனால மோட்சம்ன்றது வரத்துக்கே பிரமேயம் இல்லை அப்படின்றத பத்தி நேர்த்தி பார்த்தோம். நிறைய தூஷணங்கள் சாதிச்ச சுவாமி இப்போ அதே சாங்கியாருடைய பட்சத்துல இன்னும் சில தோஷங்களை சொல்ற. ஒரே ஒரு தோஷம்தான், ஆனால் அந்த ஒரு தோஷத்தினால நிறைய தோஷங்கள் வரப்போறது. இப்போ அவ சொல்ற விஷயத்தை கொண்டேதான் கண்டனம். புதுசா நாம ஒண்ணும் சொல்லல, நீங்க சொல்றதையே உங்களுக்கு நிறைய தோஷம் வருமே அப்படின்னு இப்ப சாதிக்க போற சுவாமி. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? புருஷ பகுத்துவத்தை நீங்க ஒத்துருக்கீங்க. புருஷ பகுத்துவம், புருஷ பகுத்துவம் அப்படின்னா ஜீவன்கள்லாம் ஒத்தர் ரெண்டு பேர் கிடையாது. நம்மள மாதிரியே அசங்கியாக்காள், அதாவது எண்ணிக்கையே கிடையாது, இவ்வளவு பேர் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. அல்லது ஒரு ஜீவன் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. பல ஜீவன்கள், எண்ணிக்கையற்றவர்கள் அப்படின்னு அவ ஒத்துருக்கா. அதுக்கு அவளே சொல்றா, ஜனன மரண கரணானாம் பிரதிநியமாத் அயுகபத் பிரவர்த்தேஷ்ச புருஷ பகுத்வம் சித்தம் திரைகுண்ய விபர்யாத் செய்வ அப்படின்னு மூணு ஹேத்துக்களை அவ சொல்றா. மூணு காரணங்கள். புருஷ பகுத்துவம் எப்படி வருது அப்படின்னு கேட்டாக்கா, மூணு பகுத்துவம், மூணு ஹேத்துக்கள். ஒண்ணு என்னன்னாக்கா, இந்த ஜனன மரண கரணானாம் பிரதிநியமாத் அப்படின்னு சொல்றாவா. உடம்பு இருக்குதே, அது சம்பந்தம் என்ன? உடம்பு நமக்கு சம்பந்தம் கிடைக்கிறது மாதா அவனுடைய கர்ப்பத்துல. அதன் பிறகு பிறப்பு வருது, அதுக்கப்புறம் மரணம் வருது. இவைகள்லாம் எல்லாருக்கும் ஒரே சமயத்துல வருது இல்லையே. ஒரே ஜீவனா இருந்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு புருஷன் தான் இருக்கான், ஒரு ஜீவன் தான் இருக்கான் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரே நாள்ல எல்லாரும் மரணம் அடையணும், அல்லது ஒரே நாள்ல எல்லாரும் பிறக்கணும். ஒரே நாள்ல எல்லாரும் பிறக்கிறதும் இல்லை, ஒரே நாள்ல எல்லாரும் மரணம் அடைவதும் இல்லை. அது வாஸ்தவமான விஷயம். அதனால இந்த ஜனன மரணம் முதலானவைகள்லாம் எல்லாருக்கும் பிரதிநியதமா இருக்கு. எப்படி நியதம் அப்படின்னா, எங்க தகப்பனார் 46 வருஷம் பரமபதிச்சார், அதே எங்க தாயார் 24 வருஷம் பரமபதிச்சா. இப்போ இவருடைய ஜனனமும் சரி மரணமும் சரி எப்படி இருக்கு? அதனால அது மாதிரி கரணங்கள், இந்திரியங்கள்லாம், இந்திரிய நியமம் எப்படி இருக்கு? எனக்கு கண்ணு நன்னா தெரியும், வாய் நன்னா பேசும், ஆனா காது எனக்கு கேட்காது, எனக்கு ஞாபக மருதி அதிகம் வந்துடும். இன்னொருத்தருக்கு நல்ல ஞாபக சக்தி, இன்னொருத்தருக்கு கண்ணு தெரியாது, காது கேட்கும். இப்படி நியதி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கா இல்லையா? இது ஒரு விஷயம். அதனால இந்திரியங்கள் வியவஸ்தை இருக்கு, ஜனன மரண வியவஸ்தை இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கு. அதனால ஒரே ஆத்மாதான் இருக்கா அத்தனை உடம்புகள்லயும், அத்தனை உடம்புகள்லயும் ஒரே ஆத்மாதான் இருக்கா அப்படின்னு சொன்னாக்க, அப்ப என்ன ஆகும்? இந்த மாதிரி விரோதம் வந்துடும். ஏன்னா ஒரே சமயத்துல எல்லாரும் பிறக்கட்டுமே, ஒரே சமயத்துல எல்லாரும் மரணம் அடையட்டுமே, அல்லது ஒரே மாதிரி எல்லாரும் பிரவர்த்திக்கட்டுமே, எல்லாரும் ஒரே சமயத்துல சாப்பிட்டுமே, எல்லாருக்கும் ஒரே சமயத்துல பசி எடுக்கட்டுமே, அப்படி அப்படின்னா கேள்வி வரும். அதனால இங்க இந்த பிரதி நியமம், இந்த பிரதி நியமமான ஒரு தேக ஆரம்பம், தேக ஜனனம், தேக மரணம், அது மாதிரி இந்திரியங்களுடைய பிரவൃத்திகள், இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னாக்க
ஜீவ பௌத்தம் தான் இருக்கே தவிர்த்து ஜீவ ஏகத்துவம் கிடையாது. இது ஒரு யுக்தி அவ சொல்றது. நம்ம ஸ்ருதி சொல்றதும் சொல்லிடுவோம், லோகத்துல இருக்கக்கூடிய திருஷ்டி அதையும் சொல்லிடுறோம். இதெல்லாம் நமக்கும் அங்கீகரிக்கப்படுறத நாமளும் வச்சுக்கிறோம் தான். அது அது மட்டும் இல்ல, ஆத்மா ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சிரிச்சேன்னா நீங்க எல்லாரும் சிரிக்கணும், நான் பேசினேன்னு நீங்க எல்லாரும் பேசணும். ஏன் அது மாதிரி இல்ல? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தானே பிரவர்த்திக்கிறோம். அத்தனை பேரும் ஒரே சமயத்துல பிரவர்த்திக்க வேண்டியது தானே. ஒரே ஆத்மா எல்லா உடம்புலையும் ஒரு ஆத்மா தான் இருக்கான்னாக்க, அப்போ அத்தனை பேரும் ஒரே சமயத்துல பிரவர்த்திக்கட்டுமே. ஆனா அப்படி பிரவர்த்திக்கிறது இல்லை. எல்லாரும் விதவிதமான பிரவர்த்தி இருக்கு. எல்லாருக்கும் ஒரே சமயத்துல பிரவர்த்தி இருக்கு. ஆனால் நான் பேசுற பிரவர்த்தி, இன்னொருத்தரை படிக்கிறா, இன்னொருத்தர் கேட்கிறா, இத மாதிரி எத்தனை கட்சி ஒருத்தன் தூங்குறான், இத மாதிரி எத்தனையோ இருக்கு இல்லையா? அதனால பிரவர்த்தி பேதமும் இருக்குது. இதுவும் அநியத்தமா தான் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரவர்த்தி. அதனால நீங்க சொல்ற பிரகாரம் ஒரே ஆத்மாதான் அப்படின்னு சொன்னா இது விரோதம் வந்துடும். அதனால ஆத்ம பகுத்வம் ஒத்துக்கணும், புருஷ பகுத்வம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னாக்கா, இப்ப குணபேதம் இருக்கு. குணபேதம், ஒருத்தர் பரம சாத்விகரா இருக்க, ஒருத்தர் பரம ராஜசரா இருக்க, இன்னொருத்தர் மகா தாமசரா இருக்க. ஏன்? அது ஒரே ஆத்மா தானே. ஒரே ஆத்மாவா இருந்தாக்கா எல்லாருக்கும் ஒரே குணம் இருக்கணும், அல்லது எல்லாருக்கும் விதவிதமா இருக்க கூட ஒரே மாதிரிதான் எல்லாருக்கும் இருக்கணும். ஆனா அப்படி இல்லையே. ஏன் இந்த மாதிரி குணபேதம் வருது? அது சில சமயம் சத்துவகுணம் மேலிட்டு இருக்கும், சில பேருக்கு ரஜோகுணம் தான் மேலிட்டு இருக்கும், சில பேருக்கு தமோ குணம் மேலிட்டு இருக்கும். இதை பார்த்துட்டு இருக்கோம். அதுல இவ்வளவு சரி, மனுஷாளுக்கு இந்த மாதிரி குணங்கள்லாம் இதுவா இருக்கு. பிராணிகளுக்கு எல்லாம் தமோ குணம் தான் அதிகமா இருக்கும். தமோ குணம் அதிகமா இருக்கிறதுனாலதான் யானை என்ன பண்றது, ஊக்கமே கிடையாது அதுக்கு. பாம்பு அடிக்கடி தூங்கிட்டே இருக்கும் பாம்பு. ஏன் அப்படின்னா இதான் அதுகளுக்கு புத்தி கூர்மை கிடையாது. அதனால தாமச குணம், தமோ குணமானது அதிகமா இருக்கும். இப்போ ஒரே ஆத்மாதான் இருக்குன்னு சொல்லிட்டாக்கா ஏன் இந்த குணபேதம் இருக்கு? இந்த குணபேதமே ஒத்துக்க முடியாது இல்லையா? எல்லாரும் ஒரே குணமாதான் இருக்கணும். அதனாலதான் அவன் என்ன பண்றான்னா, பிரகிருதி அப்படின்றதே சத்வரஜஸ்தமோமயமான 3 குணங்களால் ஆனது அப்படின்னு அவ சொல்றாரு. அதனால இப்படி இதுவான ஒரு கிரமம் வச்சுட்டு இருக்க. இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்றா அவ, ஆத்மாக்கள் ஒண்ணு இல்ல, 2 இல்ல, பல அப்படின்னு ஒத்துண்டா கூட இப்போ அந்த போகங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, போகங்கள் பேதமா இருக்கா இல்லையா? நீ ஆத்மா ஏகத்துவம் சொன்னாக்கா போகம் எல்லாம் கூட ஒரே போகமா இருக்கணும். தூக்கம் வந்தா தூங்கணும், அழுக வந்தா அழணும், சிரிப்பு வந்தா சிரிக்கணும், அப்படி இருக்கணும். ஆனா அது மாதிரி இல்லை, எல்லாருக்கும் பேதம் இருக்கு. அதனால இத கொண்டு அவன் என்ன சொல்றான்னாக்கா, புருஷ பகுத்துவத்தை ஒத்துன்றிருக்கா. இவ சொன்ன ஏதுக்களை வச்சுட்டே படிக்க போற. ஜனன மரண கரணானாம் பிரதிநியமாத் அயுகபத் பிரவர்த்தி. யுகபத்துன்னா ஒரே சமயத்துல. ஆனால் லோகத்துல எப்படி பார்க்கணும்? அயுகபத்து, ஒரே சமயத்துல பிரவர்த்தி இல்லை. ஒவ்வொருத்தருடைய பிரவர்த்தி ஒவ்வொரு சமயத்துல இருக்கு. அயுகபத் பிரவர்த்தி திரைகுண்ய விபர்யா செய்வ. 3 குணங்கள், சத்வரஜஸ்தமயமான 3 குணங்கள்லாம் இருக்கு. அவைகள்லாம் மாறி மாறிதான் இருக்கு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அதனால புருஷ பகுத்துவம் சித்தம் அப்படின்னு அவ சொல்ற. இப்ப புருஷ பகுத்துவம் உத்தன் இருக்கு இல்லையோ, அதுல இப்ப நாங்க தோஷம் சொல்ல போறோம். என்ன அப்படின்னாக்கா, பல ஆத்மாக்கள், அப்போ போகங்கள்லாம் அத்தனை பேருக்கு வரணுமோ இல்லையோ? எப்படி வரும்? நீ தான் ஒத்துன்னு இருக்க பிரகிருதி சம்பந்தம் அப்படின்னு ஒத்துன்னு இருக்க.
மூன்று குணங்களாலான பிரகிருதி. அந்த பிரகிருதியினுடைய சாநித்தியம் இந்த ஆத்மாக்களுக்கு இருக்கு, புருஷனுக்கு இருக்கு. அது இருக்கவே தான் அவன் என்ன பண்றான்னாக்கா பலவிதமான போகங்களை அனுபவிக்கிறான் அப்படின்னு நீ தான் ஒத்துட்டு இருக்க. அப்ப நாங்க என்ன கேட்கிறோம், நேற்று கூட சொன்னோம், புருஷ சாநித்தியம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கு. அதனுடைய மூணு குணங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே கிடைக்கும். புருஷன் தான் நிஷ்கிரியனாச்சே, நிர்குணனாச்சே. அவனுக்கு இந்த பிரகிருதியினுடைய சம்பந்தம்ன்றது பொதுவா தானே இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு. ஒரே மாதிரி இருக்கிறதுனால எப்பொழுதுமே எல்லாருக்கும் ஒரே மாதிரி போகம் வரணும், ஒரே மாதிரி பிரவൃத்தி வரணும். ஏன்னா இவன் பிரவர்த்திக்கிறது இல்ல, பிரகிருதியினுடைய பிரவൃத்தி தான் அப்படின்னு நீங்களே சொல்றீங்க. பிரகிருதியினுடைய பிரவൃத்தி தான் இருக்கு. அப்ப பிரகிருதியினுடைய பிரவൃத்தி இருக்கிறதுனால ஒரே சமயத்துல போகம் வரட்டுமே இவாளுக்கு. ஏன் அது போகம் வரல? ஒரே சமயத்துல போகம்ன்றது யாருக்குமே வருது இல்லையே. நான் ஒரு மாதிரி சுகத்தை அனுபவிக்கிறேன், இன்னொருத்தர் இன்னொரு விதமா அனுபவிக்கிறா. இப்படிதான லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். இப்படி இந்த போகானுபூதி இருக்கு பாருங்க, அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு, நம்ம பார்த்துதான் இருக்கோம். ஆனால் பிரகிருதி சாநித்தியம், பிரகிருதியினுடைய அருகாமை அப்படிங்கிறது, சாமீபியம்ன்றது எல்லாருக்கும் ஒண்ணுதானே. ஏன்னா நீ தான் சொல்லிட்ட, அது விபு, அது விபுவா இருக்கு, ஜீவனும் விபுவா இருக்கான், எல்லாம் வியாபிச்சிருக்கிறதுனால எல்லாருக்கும் ஒன்னாதானே இருக்கு. அப்போ போகானுபூதிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும், அது இல்லையே. அப்படி இல்ல, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்தா கூட ஆத்மாவனுடைய ஞானம், அவனுடைய இச்சை, அவனுடைய பிரயத்னம், அவனுடைய புண்ணியம் பாபம், இந்த பேதம் இருக்கு. அதனால ஒரே மாதிரி வராது, ஒரே சமயத்துல வரவே வராது அப்படின்னு நீ சொல்றியா? அதுவும் உன்னால சொல்ல முடியாது. ஏன்னாக்கா நீ சொல்றது என்ன, நீ முடியும் பிரகிருதியினுடைய தன்மை தர்மங்கள், அத மாதிரி ஆத்மாவுக்கு அது கிடையாது. நீ சொல்ற இச்சை பிரவൃத்தி அந்த இதெல்லாம் ஞானம் நீ என்ன சொல்றிருக்க, பிரகிருதிக்கு தான் இருக்குது, ஜீவனுக்கு கிடையாதுன்னு நீ ஒத்துட்டு இருக்க. அவன் நிர்குணன், நிஷ்கிரியன், ஞானீக ஸ்வரூபம், ஞானீக குணக்கன் இல்ல. நாங்க ஸ்வரூபத்தையும் ஒத்துப்போம், குணத்தையும் ஒத்துக்கிறோம். நீங்க அப்படி ஒத்துக்கலையே. நீங்க ஒத்துண்டது என்ன, வெறும் ஞான ஸ்வரூபம் தான் ஒத்துட்டு இருக்கீங்க. அவனுக்குதான் குணமே கிடையாது. தர்மபூத ஞானம்ன்றதே அவனுக்கு கிடையாது. தர்மபூத ஞானம்ன்றதே இல்லாததுனால அதனால அவன் அப்படியே இருப்பான் அவன். அதனால இந்த பிரகிருதியினுடைய சாநித்தியம்ன்றது எல்லா ஆத்மாவுக்கும் சமமா இருக்கு. சமமா இருக்கிறதுனால எல்லாருக்கும் எல்லா போகமும் ஒரே சமயத்துல வரணும், எல்லாருக்கும் எல்லா குணங்களும் ஒரே சமயத்துல வரணும், எல்லாருக்கும் ஜனனம் மரணம் எல்லாம் வரணும். தேகம் தானே பிரகிருதியினுடைய அம்சம் தானே அது. அதனால எல்லாருக்கும் ஒரே சமயத்துல வர வேண்டியதுதான். ஆனால் வரல. ஏன் வரல என்னாக்க நாங்க சொல்றது சரியா இருக்கு. பிரகிருதி விபுன்னு சொன்ன நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆத்மா அணுதான். ஆத்மாவுக்கு தர்மபூத ஞானம் உண்டு. தர்மபூத ஞானம் இருக்கிறதுனால அவன் பிரவர்த்திக்கிறான்னு நாங்க சொல்றோம். நீ அப்படி சொல்லல, நிஷ்கிரியன் நிர்குணன் அப்படின்லாம் நீ சொல்லிட்டு போயிட்ட. நாங்க நிர்விகாரன்றதை ஒத்துன்னு இருக்கோம், நிஷ்கிரியன் நிர்குணன் அப்படின்றத நாங்க ஒத்துக்கவே இல்லையே. ஏன்னா ஸ்ருதி எங்களுக்கு பிரமாணம், வேதம் சொல்றதை வச்சு நாங்க சொல்றோம். அது மட்டும் இல்ல, சுவாமி சர்வார்த்த அவளை கண்டிக்கிறார், குட்டி குட்டி ஸ்லோகங்கள் பண்ணி. அஸ்வதர்ம சமானீதைஹி அந்நியநிஷ்டைருபாதிபிஹி எதிலிப்பியேதய கஷ்டித் நலிப்பியேரன் கதம் பரே அப்படின்னு கேட்கிறார். தன்னுடைய தர்மம் இல்லை, பிறருடைய தர்மத்தினால அந்த உபாதிகளை கொண்டு இவனுக்கு ஒட்டுதல் வருது.
சம்சாரத்துல ஒட்டுதல் வருது. அதாவது பிரகிருதியினுடைய சம்பந்தத்தினால இவனுக்கு இந்த சம்சாரத்துல ஒட்டுதல் வருதுன்னு நீ சொல்லணும். தன்னுடைய தர்மத்தினால வரல, ஒருத்தையாருடைய தர்மத்தினால வருது அது. அப்போ அவன மாதிரி எல்லாருமே ஏன் அடையக்கூடாது? எல்லாருக்கும் ஒன்னாதானே இருக்கு. பிரகிருதி தர்மத்தினாலதான் நான் சம்சாரத்தை அடையிறேன். எனக்கும் பிரகிருதிக்கும் நேற்று சொன்ன பாருங்க, பிரகிருதிக்கும் எனக்கும் இது இருக்கு, பிரதிபலனம் இருக்கு, பிரதிபலிக்கிறது. என்னுடைய இதெல்லாம் பிரகிருதிக்கு போறது, பிரகிருதியினெல்லாம் எனக்கு வருது. அப்படி வருதுன்னு சொன்னாக்க அப்போ இன்னொன்னுத்தருடைய தர்மம் எனக்கு வந்துருச்சோ, அதனாலதான் சம்சார பந்தம் அப்படின்னு தானே சொன்னோம். அப்ப இன்னொன்னுத்தருடைய தர்மம் எனக்கு வந்ததுனால, சுபாவம் எனக்கு வந்ததுனால அப்போ சம்சாரம் வருதுன்னு சொன்னாக்க அது எல்லாருக்கும் பொது தானே. எல்லாருக்கும் பொதுவா இருக்கிறதுனால எல்லாருக்குமே ஒரே சமயத்துல வர வேண்டியது தானே. ஏன் வரலை? சம்சாரம் வந்தா எல்லாருக்கும் ஒரே சமயத்துல வரணும், அல்லது மோட்சம் வந்தா எல்லாருக்கும் ஒரே சமயத்துல வரணும். ஆனா லோகத்துல இல்லை, அது மாதிரி இல்லையே. அதனால அது எப்படி வரும் அது? அப்போ சரி, நீ இன்னொன்னு ஒண்ணு சொல்ற, நீ பிரகிருதி ஒண்ணுதான், அதனுடைய ஒவ்வொரு பாகம் இருக்கு. அந்த இதே விபரீதமான வாதம் அவ சொல்றது. பிரகிருதி இருக்கு, பிரகிருதியில நிறைய பாகங்கள் இருக்கு. அந்தந்த பாகங்களுடைய தர்மங்கள் யாருக்கு ஒட்டுறதோ அவனுக்கு இது மாதிரி போகம். ஒருத்தனுக்கு போகம் வரும், ஒருத்தனுக்கு மோட்சம் வரும், ஒருத்தனுக்கு ஒட்டலைன்னா மோட்சம் வந்துடும். அதாவது ஞானம் உற்பத்தி ஆகும், கிரியை உற்பத்தி ஆகும். காரணம் என்ன? அந்த பிரகிருதியினுடைய பாகங்கள் இவன் பெயர்ல படுறதுனால, இவனுக்கு சம்பந்தம் வர்றதுனால அப்படின்னு நீ சொல்லணும். அது சொன்னியானாக்க அதுலயும் தோஷம். முதல்ல அந்த பிரகிருதிங்கிறத நிறவயவமா ஒத்துன்னு இருக்க அவ. சாவயவன் அப்படின்னு ஒத்துக்கவே இல்லை அவ. நிறவயவம் அப்படின்னா ஒத்துன்னு இருக்கா. நிறவயவமான பிரகிருதியில போய் இந்த பாகம் அந்த பாகம் எப்படி பிரிக்க முடியும்? இது சாதாரணமான தோஷம் அது. ஆனால் வேற ஒண்ணு கேக்குற, இப்ப இந்த போகம்ன்றது அந்த சம்பந்தம் இருந்தாதான் போகம் வருது, சம்பந்தம் இல்லைன்னா போகம் இல்லை அப்படின்னு தானே நீ சொல்ற. அப்படியானாக்க இந்த ஆத்மா நீ எதுக்கு ஒத்துன்னு இருக்க? ஆத்மா என்னதுக்கு இருக்கான்? ஒரு காரியம் கிடையாது. நான் ஒரு காரியம் பண்ண மாட்டேன், எனக்கு ஒரு குணமும் கிடையாது, ஒண்ணுமே இல்லை. பிரகிருதியோட சம்பந்தம் ஏதோ வந்துடுச்சு, அதனால எனக்கு போகம் வந்தது. அந்த சம்பந்தம் போச்சு, மோட்சம் வந்தது. மோட்சத்திலையும் நான் ஒன்றும் பண்ண போறது இல்லை, எங்கேயும் நான் ஒன்றும் பண்ண போறது இல்லை. எங்கேயும் நான் ஒன்றும் பண்ணாம வெறும் உட்கார்ந்துட்டு இருக்கேன். செயல் இல்லாமல், குணம் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் நான் பாட்டுக்க சாட்சி அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன். பண்றதெல்லாம் பிரகிருதி தான் அப்படின்னு நீ சொல்ற. அந்த மாதிரி பண்றதுன்னாக்க அப்போ நான் எதுக்கு இருக்கணும்? எனக்கு தான் சம்பந்தமே இல்லையே. எனக்கு சம்பந்தமே இல்லை, எனக்கு ஒரு துயம் கிடையாது. அப்படியானா என்னை கல்பிச்சதுக்கு பிரயோஜனம் என்ன? வியர்த்தம் தானே. என்னை கல்பிக்கவே வேண்டாமே, என்னை கல்பிச்சதே வியர்த்தம். அதனால ஒரு ஆத்மாவை நீ கல்பிக்கிற, ஒரு புருஷன் சொல்ற, அதை ஒன்று சொல்லி புருஷ பகுத்துவம் சொல்லி இருக்க. அப்ப புருஷன் எதுக்கு லோகத்துல? வெறும் பிரகிருதியா எழுதிட்டு போட்டவே, எதுக்கு புருஷன் இருக்கணும்? புருஷனுடைய அதிஷ்டானம் சொல்லவும் முடியாது. ஏன்னா நிஷ்கிரியனான புருஷன், அவன் அதிஷ்டானம் பண்றான், அவன் ஆள்கிறான் அப்படின்னு நீ சொல்லணும். ஆள்கிறதுன்றது சொல்ல முடியாது. ஏன் ஆள்கிறது சொல்ல முடியாதுன்னாக்க அவன் தான் நிஷ்கிரியனாச்சே. நிஷ்கிரியனான அவனுக்கு போய் ஆளுமை எங்க இருக்கு? ஆளுமையே கிடையாது. ஏன்னா எந்த காரியமும் இல்லாததுனால, அவனுக்கு ஆளுமையே இல்லைன்றதுனால அவனுக்கு எது வரும்? அதனால இந்த சாங்கியம் சொல்ற பட்சம் இதுவும் தோஷமானதுதான், அதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சுவாமி சாதிக்கிறாரு. இன்னொரு விஷயம் சொல்ற, ஒரு இரும்பு கட்டி ஒண்ணு எரியுறது, அது ஒரு துண்டு எரியுறது. அது உண்மையிலேயே இரும்புல சூடு கிடையாது, இரும்புல சூடுன்றதே கிடையாது. ஆனால் நெருப்போட சம்பந்தத்தினால இரும்பு அப்படியே எரியிற மாதிரி இருக்கு. இரும்புல சூடே கிடையாது. ஆனா இருக்கிறது எது அப்படின்னாக்கா அந்த
நெருப்பினுடைய சம்பந்தம் தான் இது வருது, சூடு தெரிகிறது. அப்படியே சக்கச்சவேல் நம்ம இரும்ப காய்ச்சினோம்னு வச்சுக்கோங்க, இரும்ப காய்ச்சினாக்கா சக்கச்சவேல்னு இருக்கும். அது கிராமங்கள்லாம் இதெல்லாம் பார்த்திருக்கேன் அடியே. அந்த கருமான் அவன் பண்ற இதெல்லாம் நம்மளே எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அது சக்கச்சவேல்னு தப்த குண்டம், தப்த அயஸ்கண்டம் அப்படின்னு அப்படியே நெருப்புல ஜொலிக்கும். அது மாதிரி இருக்குது, பார்த்திருக்கோம். இப்போ உண்மையிலேயே அதுல நெருப்பு இல்ல, நெருப்பு இல்ல. அதுல நெருப்பு இல்லாட்டா கூட அது என்ன பண்றதுன்னா அப்படி சுடுறது, தப்பிக்கிறது. அது எப்படி வந்தது? ஒரு கருங்கல். தேவபெருமான சன்னதிக்கு போனோம், முந்தானேத்தி போயிருந்தோம். இது அன்னைக்கு ஏகாதசி புறப்பாடுன்னு போயிருந்தோம். போனா 5:15 போனாக்கா நீ அங்க 4 கால் மண்டபம் பக்கத்தெல்லாம் கருங்கல் தானே பதிச்சிருக்கா. எந்த காலத்துல பதிச்சதோ தெரியாது. போனா நல்ல வெயில். சாயங்காலத்துல போனா வெயில் இல்லாட்டா கூட அப்படி பத்திக்கிறது கால். அதே சிமெண்ட் தரை இருந்தது, சிமெண்ட் தரையில கால் வச்சா அவ்வளவு தெரியல. ஆனால் இதுல மாத்திரம் அவ்வளவு பத்தின்றது. எப்படி பத்தின்றது? அதுதான் நெருப்பே கிடையாது. அதுக்கு நெருப்பு எப்படி பத்தின்றதுன்னாக்கா அந்த சூரிய வெப்பம் இருக்கே அதனுடைய சம்பந்தத்தினால இதை எல்லாரும் ஒத்துண்டுதான் ஆகணும். அந்த மாதிரிதான் இங்கேயும். எங்க பிரகிருதி புருஷன், புருஷன் அவருக்கா பிரகிருதி இருக்குது. இதுல பிரகிருதி வழியா துக்கம் சுகம் இதெல்லாம் இவனுக்கு வருது. உண்மையிலேயே இவனுக்கு ஒண்ணும் இல்லதான், சுகமும் கிடையாது துக்கமும் கிடையாது. இரும்பு துண்டு மாதிரி இவன், இரும்பு துண்டு மாதிரி இவன் இருந்தா கூட அந்த இவனுக்கு எப்படி சுகதுக்கம் வருதுன்னாக்கா நெருப்பினுடைய சம்பந்தத்தினால இரும்பு துண்டு சுடுற மாதிரி பிரகிருதியினுடைய சம்பந்தத்தினால சுகதுக்காதிகள் வருது அப்படின்னு இவன் சொல்லணும். நீ சொன்னியானாக்கா அதுவும் தோஷம். அது இரும்பு துண்டு நெருப்புலாம் இருக்க, அது எப்படி தெரியும் இல்லையோ, சாவயவங்கள். அது சாவயவங்கள்னாக்கா இங்க ஒரு துண்டு அங்க ஒரு துண்டு அப்படி இருக்கு. இல்ல இவ்வளவு பெரிய இரும்பு கட்டி அதை உடைச்சான் ஒருத்தன், இத்தனோண்டா மாறி போயிடுறது. இவைகள்லாம் சாவயவமா இருக்கிறதுனால அவயவத்தோட கூறினது, அதனால அதை பிரிக்க முடியும். அது மாதிரி நெருப்பு கட்டி கூட சரி, அடுப்புல இருந்து அக்னி எடுத்துன்னு வரான், அதுல எவ்வளவு எத்தனை இங்க 4 கட்டி அங்க 4 கட்டி அப்படின்னு நெருப்பு கட்டியே போட முடியும். அதனால இதெல்லாம் சாவயவமா இருக்கிறதுனால இங்க சரியா இருக்கும் நீ சொல்றது. இந்த நெருப்பினுடைய சம்பந்தத்தினால இது பண்றது சுடுறது அப்படின்னு. அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அப்படின்னு நீ சொல்லணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரின்னு நீ சொல்லணும். இப்போ சுவாமி என்ன கேக்குற, இது சாவயவம் தானே, சாவயவத்துல சரி. ஆனால் ஓம் சித்தாந்தத்துல பிரகிருதியும் நிரவயவம், ஜீவனும் நிரவயவம், பிரகிருதியும் நிரவயவம், சாவயவம் இந்த இது ஆத்மாவும் நிரவயவம். ஏன்னா 2 பேருமே விபுவா இருக்கா, விபுவா இருக்கா. விபுவா இருக்கிறதுனால அப்ப என்ன ஆகும், விபுவா இருக்கிறதுனால இது பரஸ்பர சம்பந்தம் இருந்துதான் இருக்கும், பரஸ்பர சம்பந்தம் இருந்துதான் இருக்கும். விபுவா இருக்கும், ஜீவனும் விபு பிரகிருதியும் விபு. அதனால எப்பொழுதும் சம்பந்தம் இருந்துட்டே இருக்கும். சம்பந்தம் இருந்துட்டு இருக்கிறதுனால எல்லா எல்லா பாகத்திலையும் பிரகிருதியினுடைய சம்பந்தம்ன்றது ஜீவனுக்கு வந்துருச்சுன்னா அனைத்து ஜீவராசிகளும் விபு, அனைத்து பிரகிருதியினுடைய சுரூபமும் விபு. இதனுடைய சாநித்தியம் இருக்கு பாருங்க, அந்த சாநித்தியம் கூட சேர்ந்து இருக்கும் எப்பொழுதும், எப்பொழுதும் சேர்ந்து இருக்கிறதுனால இங்க இந்த சுகதுக்காதிகள்லாம் எப்பொழுதையும் உனக்கு வரும், உனக்கு வராதுன்னு சொல்லவே முடியாது. எப்பொழுதும் உனக்கு சுகதுக்காதிகள் வந்துதான் இருக்கும், அத வரல அப்படின்னு நீ சொல்லவே முடியாதே. அதனால இது ஒரு பெரிய தோஷம். நீ இரும்பு துண்டு அத உதாரணம் காமிக்கிறாவா,
உதாரணமா காமிக்கிறதுனால அதுவும் உனக்கு உன் பட்சத்துல தோஷம் வந்துடும். அப்படி தோஷம் வர்றதுனால இதுவும் சரியில்லை அப்படின்னு அவ சொல்றாரு. அதனால அவ பட்சத்துல இதுவும் ஒரு தோஷம்னு சுவாமி சாதிக்கிறார். இன்னொன்னு ஒண்ணு சொல்றாரு, நீ சத்காரியவாதம் ஒத்துன்னு இருக்க. சத்காரியவாதத்துல ஒத்துன்னு இருக்கச்ச காரணம் காரியம் அப்படின்னு இருக்கு பாருங்க. காரணமும் காரியமும் ஒண்ணுதான் நமக்கு எல்லா சித்தாந்தத்திலையும். வேதாந்திகளோ சாங்கியாலோ ரெண்டு பேரும் சத்காரியவாதத்தை ஒத்துன்னு இருக்கும். இந்த சத்காரியவாதம் ஒத்துண்டா கூட அதை விளக்குற விஷயத்துல ஏற்கனவே அதெல்லாம் ஜட திரவியசரத்திலேயே சொல்லியிருப்போம். ஆனாலும் இப்ப ஞாபகப்படுத்தணும். அவ்வளவுதான். என்ன அப்படின்னாக்கா, நாம சொல்ற சத்காரியவாதம் எப்படின்னாக்கா, இந்த பிரபஞ்சம் முதல்ல சூக்ஷ்ம தசையில இருந்தது, இப்ப ஸ்தூல தசைக்கு வந்துடுத்து, நிலைகள் மாறுகின்றன அப்படின்னு நாம சொல்றோம். அதனால சூக்ஷ்மமா இருந்தது ஸ்தூலமா மாறிடுத்துன்னு நாம சொல்றோம். ஆனா அவ என்ன சொன்னான்னாக்கா, காரணம் எதுவோ அதுதான் காரியம். காரணத்துல காரியமே இருக்குதுன்ற, காரணத்துல காரியமே இருக்கு. அதுக்குதான் திலத்தைலவது அப்படின்னு அவ உதாரணம் சொல்றா. எள்ளுல எண்ணெய் இருக்கு, எள்ளுல எண்ணெய் இருக்கவே தான் அது எள்ளுல இருந்து எண்ணெய் வந்தது. இல்லைன்னா மண்ணுல இருந்து எண்ணெய் வரட்டுமே, ஏன் மண்ணுல இருந்து எண்ணெய் வரல? எள்ளுல எண்ணெய் இருக்கவே தான் வந்தது. அதனால காரணத்துல காரியம் இருக்குது. காரணமே காரியம், காரியமே காரணம் அப்படின்னு அவ போறா. இதான் சத்காரியவாதம்னுட்டு சாங்கியால் சொல்றது. அப்ப சுவாமி என்ன கேக்குற, நீ காரணம் காரியம் ரெண்டும் ஒரே சமயத்துல இருக்குன்னு ஒத்துண்டு இருக்க. ரெண்டும் ஒரே சமயத்துல இருக்கு நீ ஒத்துண்டியானாக்கா, அப்போ பந்தமும் மோட்சமும் ஒரே சமயத்துல இருக்கணும். ஏன்னா நீ தான் நித்திய முக்தன் ஜீவனை சொல்லிருக்க. காரணமும் காரியமும் ஒரே சமயத்துல இருக்கணும் இல்லையோ? அப்போ உன் மதத்துல பந்தமோ மோட்சமோ ஏன் ஒரே சமயத்துல இல்ல? நீ தான் சொல்ற சத்காரியவாதம் ஒத்துண்டு இருக்க. இல்லாதது ஒண்ணு வருமா? மோட்சம்ன்றது முன்னாடி இல்லை, இப்ப புதுசா வருதுன்னு நீ சொன்னையானாக்கா அது உன் சித்தாந்தத்துக்கே விரோதம், சத்காரியவாதத்துக்கு விரோதம் இது. அதனால பந்தமும் சம்சாரமும் மோட்சமும் ஒரே சமயத்துல இருக்கணும். ஆனா இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா, உன் சித்தாந்த பிரகாரம் அது இல்லை, எல்லா சித்தாந்த பிரகாரமும் இதுதான். எல்லா சித்தாந்த பிரகாரம் இப்படிதான் இருக்கு. என்ன அப்படின்னாக்கா, இத மாதிரி முதல்ல சம்சாரம், அதுக்கப்புறம் உபாய அனுஷ்டானம், அதுக்கப்புறம் இந்த பலப்பிராப்தி மோட்ச பிராப்தி, இப்படிதான் இருக்கு. அது வேற காலம், இது வேற காலம் தான் இருக்கு. அதனால நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு நீ சொன்னா கூட இது உனக்கு விரோதம் வந்துருமே, இது விரோதம் வந்துடும். அதனால நீ இந்த வார்த்தையை உன்னால சொல்ல முடியாது. ஆகையினால எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க வாதம் பண்ணினாலும் உங்க சித்தாந்தத்துல இதெல்லாம் விரோதம் வந்துடும் அப்படின்றத இங்க சாதிக்கிற. அதுலயும் பாருங்க, அது இவ அவாலே என்ன சொல்றான்னாக்கா, திரிகுணம் அவிவேகி விஷய சாமான்யம் அப்படின்னு சாங்கியக்காரிக்கு சொல்றது. அது சாதர்மியம் இருக்குது. அது எப்படின்னாக்கா, எல்லா சாமானியம்னா சர்வசாதாரணம்னு அர்த்தம். எல்லாருக்கும் சர்வசாதாரணமா இருக்குது அப்படின்னு அர்த்தம். எது? பிரகிருதி. பிரகிருதி அவளே ஒத்துன்னு இருக்கா. பிரகிருதியானது வியாபிச்சு இருக்குது, அதாவது விபுவா இருக்குது. விபுவா இருக்கிறதுனால அது என்ன பண்றது அப்படின்னாக்கா, எல்லாருக்கும் பொதுவா இருக்கு. ஒரு வழக்கு போட்டா வெளிச்சம் எல்லா இடத்துலயும் பிரகாசிக்கிறது. அந்த வெளிச்சம் நான் 8 பேர் உட்காந்துருந்தான்னாக்கா, எனக்கு வெளிச்சம் இல்ல உங்களுக்கு தான் வெளிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் வெளிச்சம் தெரியுது. அத மாதிரிதான் இந்த பிரகாசம்ன்றது, சூரியனுடைய பிரகாசம் மாதிரி. அத மாதிரி எல்லாருக்குமே பிரகிருதிங்கிறது விபுவா போயிட்டதுனால எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கு. அதுலயும் இந்த பிரகிருதி இதுவா இருந்தா கூட மீதி தன்னுடைய காரியங்கள் இருக்கு பாருங்க, அதை காட்டிலும்
இது வந்து விபுவா இருக்கிறது அப்படின்னு சொல்லணும், பெருசா இருக்குன்னு சொல்லணும். ஏன் அப்படின்னாக்கா அவ வந்து அவளுடைய சில காரிகைகள்லாம் இருக்கு. வேதானாம் பரிமாணாத் அப்படின்னு சொல்றா அவ. வேதம்னா காரியம்னு அர்த்தம். பிரகிருதியிலிருந்து வரக்கூடிய காரியங்கள், அது மகத்தத்துவம், அகங்கார தத்துவம், இவைகள்லாம். இதெல்லாம் எப்படி இருக்கும்னாக்கா பிரம்மாண்டமான பிரகிருதி, அதிலிருந்து சிறிய பகுதி தானே இதுவா மாறுறது, அகங்காரமாகவோ மகத்தத்துவமாகவோ மாறுறது. அதனால எப்படி வருது அது. இதனால அந்த பிரகிருதிங்கிறது விபுவா இருக்கு. ஜீவன் கூட விபுவா இருக்கான். ஏன் விபுவா ஒத்துக்கணும்? அவ சித்தாந்தத்துல அணுவா ஒத்துக்க கூடாதா அப்படின்னு கேட்டாக்க அது கிடையாது. ஏன் விபுத்துவம்னாக்கா ஒரே சமயத்துல கால்லயும் வேதனை தெரியறது, தலையிலயும் வேதனை தெரியறது, கஷ்டம் தெரியறது. எனக்கு தலைவலி இருக்கு, எனக்கு கால்வலி இருக்கு, எனக்கு மார்வலி இருக்கு அப்படின்னு தெரியுது. இந்த இது வந்து ஜீவன் அணுவா இருந்தான்னாக்கா அவனுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் அவன் இல்ல, நாங்க தான் தர்மபூத ஞானத்தை ஒத்துட்டு இருக்கோமே, அந்த தர்மபூத ஞானத்தினால நமக்கு இதெல்லாம் தெரியுது அப்படின்னு நாம சொல்லுவோம். அவன் நாங்க தான் தர்மமே கிடையாதுன்றமே, புருஷனுக்கு தர்மமே கிடையாது. தர்மமே இல்லாததுனால அவனுக்கு ஏன் வரப்போறது அது? அதனால அவனுக்கு அந்த கெடுதலே அந்த இதுவே தெரியாது. தர்மபூத ஞானமே கிடையாது அவனுக்கு. வெறும் சைதன்ய மாத்திர வப்புகு அப்படிங்கிறாவா. ஞான மாத்திரமே சுரூபம் அவனுக்கு. அதனால அவனுக்கு இதெல்லாம் தெரியாது. இல்ல சரீர பரிமாணம் அப்படின்னு சொல்றோம், உடம்பளவு இருக்கட்டும் அப்படின்னாக்க உடம்பளவுன்னா அனித்தியமா போயிடும். உடம்பு அனித்தியத்தை அழிவு அடையிறதோ இல்லையோ, அழிவு அடையிறதுனால அது அனித்தியமா போயிடும். ஆகையினால ஜீவன்கள் அத்தனை பேருமே விபுவா இருக்கா அப்படின்னு அவ சொல்றா. அதே மாதிரி பிரகிருதியும் விபு, ஜீவனும் விபு. இவ ரெண்டு பேருக்குமே மாறி மாறி வருது. இவங்கிட்ட இருக்கிற போக்திருத்துவம் பிரகிருதி கிட்ட போச்சு, பிரகிருதியினுடைய கர்த்திருவம் இவன் கிட்ட வந்தது அப்படின்னு அவன் சொல்றான். அப்பதான் இந்த தோஷங்கள்லாம் வருது. ஏன்னாக்கா தங்கிட்ட ஒன்னும் தர்மம் கிடையாது, புருஷனுக்கு தங்கிட்ட தர்மம் எதுவுமே கிடையாது. அப்ப பிரகிருதியினுடைய தர்மம் தான் இவனுக்கு வருது அப்படின்னு நீயே சொல்ற. அப்பனா அனைத்து போகங்களும் அனைவருக்கும் வரட்டுமே. ஏன்னா எல்லாருக்கும் பிரகிருதி சம்பந்தம் பொது தானே. எல்லாருக்கும் பிரகிருதி சம்பந்தம் பொதுவா இருக்கிறதுனால எல்லாருக்கும் எல்லா போகமும் வந்துட்டு போட்டுமே. ஏன் அது வரல? ஆனா வரணும். நீ சொல்ற பிரகாரம் பார்த்தா எல்லாருக்கும் வரணும். ஆனால் இது வரல. அது ஒத்தனம் இல்ல, பிரகிருதி ஒண்ணுதான். நீயே ஒத்துன்னு இருக்க, ஒரே ஒரு பிரகிருதி தான். பல பிரகிருதி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அந்த பிரகிருதி, இவனுக்கு இந்த பிரகிருதின்னு சொல்ல முடியும். இப்ப நீ என்ன சொல்றது? ஒரே பிரகிருதி தான், அது வியாபிச்சு வேற இருக்கு. அணுவா இருக்கிறது சொன்னாலும் பரவாயில்ல, வியாபிச்சு இருக்குது. வியாபிச்சு இருக்கிறதுனால எல்லாருக்கும் வந்துதானே ஆகணும் அப்படின்னுட்டு நாம தோஷம் சொல்றோம். அது மட்டும் இல்ல, அது ஏற்கனவே சொன்ன பாருங்க, அறிவு, அதாவது ஞானமோ ஆசையோ இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு விதமா இருக்கும் அப்படின்னு நீ சொல்லணும். அந்த வியவஸ்தையை உன்னால சொல்ல முடியாது, எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த புருஷனுக்கு தான் ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே இல்லாத புருஷனுக்கு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னேனாக்கா அது விரோதத்தை தான் கொண்டு வரும். ஏன்னா ஒண்ணு இல்லாதவனுக்கு இதெல்லாம் இருக்குன்னு சொன்னேன்னா உன் சித்தாந்த ஹானி. நீ கஷ்டப்பட்டு சாதிச்சிருக்க. ந பிரகிருதி ந விகிருதி புருஷா, காரணமும் இல்லை காரியமும் இல்லை, நிஷ்கிரியனாக நிர்குணனாக நித்திய சைதன்யனாக நித்திய முக்தனாக இருப்பான் வர நீ சொல்லிட்டு போற. இவ்வளவு தூரம் நீ சொல்லிட்டோ கடைசியில இத மாதிரி இவனுக்கு இச்சை இருக்கு, இவனுக்கு ஞானம் இருக்கு, இவனுக்கு பிரயத்தனம் இருக்கு, அதனால சர்வருக்கும் சர்வபோகமும் வராது அப்படின்னு நீ சொல்றேன்னாக்க அப்போ நீ சொன்ன சித்தாந்தத்துக்கு நீயே ஹானியே கொண்டு வந்துடுற. அதனால இந்த மாதிரி தூஷணங்கள் இருக்கிறதுனால இதை எப்படி அங்கீகரிக்க முடியும் இந்த பட்சத்தை? அதனால உன் பட்சத்துல மோட்சமே வராது.
வந்ததுன்னாக்கா ஒரே சமயத்துல அனைத்து பேருக்கும் வரணும், அல்லது அனைத்து பேருக்கும் வரக்கூடாது. ஆனால் விதவிதமா தான் வந்துட்டு இருக்கு, ஒரே சமயத்துல யாருக்குமே வரல. இன்னும் லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அப்படிங்கறதெல்லாம் இந்த ஸ்லோகத்தினால ஒரு அனுபவத்தி, பிரதானமான அனுபவத்தி பிரகிருதியை கொண்டு சொல்றாரு. அத இந்த ஸ்லோகத்தை சேர்த்து பார்க்கலாம். இப்போ வியாபின்யேகாபி சாங்க்ஷைஹி பிரகிருதிரபிஹிதா சர்வசாதாரணி சா வியாப்தாஹ ஜீவாஸ்ச சர்வே பிரகிருதி பரிணதிஹி போகயேஷாம் அபீஷ்டஹ சர்வே சர்வஸ்ய போகாஹ ஸ்யுஹு இஹ ததைமே சந்நிதானாதி சாம்யாத் புத்தி இச்சாத்யம் ச சர்வம் பிரகிருதிகதமதோ நவ்யவஸ்தா ததோபி அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. இதுல பாருங்க, சாங்கியைஹி சாங்கியாலனால, சாங்கிய சித்தாந்திகளால பிரகிருதிஹி பிரகிருதியானது, மூல பிரகிருதின்னு அவர் சொல்றாவா. மூல பிரகிருதி, பிரதானம், அவ்யயம், அவ்யக்தம் அப்படின்னா நிறைய பதத்தினால சொல்றாவா. அதுல பிரகிருதி பிரகிருதின்னு தான் வரும். அது அந்த பிரகிருதியானது வியாபினி, விபுவா இருக்கு, வியாபிச்சிருக்குது, வியாபினி. ஆனால் ஏகாப்பி ஒண்ணுதான், அது நிறைய கிடையாது, ஒரே ஒரு பிரகிருதி தான், அது வியாபிச்சு இருக்கிறது அப்படின்னுட்டு அபிஹிதா சொல்லப்படுகிறது. ஏவம் சா, ஏவம் இப்படிப்பட்ட சா அந்த பிரகிருதி. அன்னைக்கு நேற்று சொன்ன பாருங்க, பிரகிருதிங்கிறது ஸ்ரீலிங்கம், பெண்பாள், அதனால சா அப்படின்னு சாதிக்கிறார். அப்படிப்பட்ட இந்த பிரகிருதியானது சர்வசாதாரணீச்ச அபிஹிதா, சர்வசாதாரணி, ஏன்னா எல்லாருக்கும் வியாபிச்சிருக்கு, எல்லாருக்கும் அது பொதுவா இருக்கு, பொதுவா இருக்கும் எல்லாருக்கும். விசேஷமா ஒவ்வொருத்தருக்கும் கருணை காட்டுறதுன்றது கிடையாது. இப்ப மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல மழை பெஞ்சா எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் மழை இருக்கு, வெயில் காஞ்சதுன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வெயில் இருக்கு. அதனால இந்த பிரகிருதிங்கிறது பொதுவானது எல்லாருக்கும், சர்வ சாதாரணீச்ச அபிஹிதா சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்ல, சர்வேச்ச ஜீவாக அனைத்து ஜீவராசிகளும் வியாப்தாக விபு பரிமாணம், விபு பரிமாணம் அதாவது வியாபிச்சிருக்க, அவளும் விபுவா இருக்கா. இப்படி வியாப்தாக விபு பரிமாணத்தை உடையவர்களாக சொல்லப்பட்டார். சரி, ஏஷாம் இவாளுக்கு, இந்த ஜீவராசிகளுக்கு போக சுகதுக்காதி அனுபவம்னா பிரகிருதி பரிணதி, பிரகிருதியினுடைய பரிணாமத்தினாலதான் வருது. அது பிரகிருதி பரிணாம விசேஷம் தான், அது நமக்கு ஒண்ணும் கிடையாது. இப்ப நான் எனக்கு சுகம் வருதுன்னா என்ன அர்த்தம், என் உடம்புல ஏதோ நல்லது நடக்கிறது, அது பிரகிருதி பரிணாமம் தானே. அந்ததான் நான் சுகமா நான் நினைக்கிறேன். அல்லது எனக்கு துக்கம் வந்ததுன்னாக்கா எனக்கு மாரடிக்கிறது, எனக்கு கை வலிக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா அதுதான் எனக்கு வருது. அது அதனால இந்த மாதிரி அது பிரகிருதியினுடைய பரிணாம விசேஷம் தான் அது. அப்படி இஷ்ட அவளுக்கு சாங்கியாளுக்கு சம்மதம் சொல்லிட்டேன். அதனால இப்ப பிரகிருதிங்கிறது வியாபிச்சு இருக்கு, வியாபிச்சு இருக்கிறதுனால விபுவா இருக்கு, அது எல்லாருக்கும் பொதுவா இருக்கு, ஜீவராசிகளும் விபுவா இருக்கா. அவள் அந்த ஜீவராசிகளுடைய சுகதுக்கங்கள்லாம் பிரகிருதியினுடைய பரிணாமம் தான் அப்படின்னு அவ சொல்லிட்டா. சரி, இப்படி சொல்லிட்டாலும் இதனால என்ன அது? ஆமா, நாங்க அப்படிதான் சொல்றோம், இதுக்கு இதுல என்ன உனக்கு தோஷம் அப்படின்னு கேக்குறியா? அதுக்கு பதில் சொல்றோம். அப்படி நீ சொன்னாக்கா பிரகிருதி ஒண்ணு, ததா பிரகிருதி ஒன்னா இருக்கு, அது மாத்திரம் இல்ல விபுவா இருக்கு அப்படின்னு சொல்றதுனால புருஷானம் அநேக, புருஷால்னா அநேகம் நீ சொல்லிட்டு இருக்க, ஜீவாஸ்ச அப்படின்னு ஜீவாகன்னு பகுவச்சனம் போட்டிருக்காரு. அதனால உன் சித்தாந்தத்துல புருஷால் ஜீவராசிகள்லாம் பல, ஒத்த ரெண்டு பேர் இல்ல, பலர் இருக்க ஆவா. அதனால இக இவாளுடைய மதத்துல தே இமே போகா, இமே இந்த பிரகிருதியினால வந்த போகங்கள்,
சன்னிதானாதி சாமியாத். சன்னிதானம் என்ன, அதனால வரக்கூடிய அத்தியாசம், அந்த சுபாவ அத்தியாசம். பிரகிருதியானது சர்வ வியாபின்னு நீ சொல்லிட்ட, அது எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்குது, அது பொதுவானது அனைத்து பேருக்கும் அப்படின்னு நீ தான் சொல்றிருக்க. அது அனைத்து பேருக்கும் பொதுவானதா இருக்கும். அதனால அந்த சாநித்தியம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கு. அதனுடைய சுபாவம் கூட புருஷன்கிட்ட அத்தியாசம் ஆயிடுறது, புருஷன்கிட்ட அது ஆரோபிக்கப்படுகிறது. அந்த பிரகிருதியினுடைய தர்மங்கள்லாம் இவனுக்கு வந்துடுறதுன்னு நீ சொல்லிட்ட. அப்ப சமானம் தானே. அப்போ சர்வே போகாக, அனைத்து போகங்களும் சர்வசிய, அனைத்து புருஷாளுக்கும் இருக்கட்டும், அப்படி இருக்கணும். எல்லாருக்கும் எல்லா விதமான போகங்களும் ஒரே மாதிரி இருக்கணும். ஆனா அப்படி இல்லையே, எல்லாருக்கும் விதவிதமான போகங்கள், சுகமோ துக்கமோ எல்லாம் இருக்கு. அதனால எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். ஆனா அது இல்லையே. அது இல்லாதனாலேயே தெரிஞ்சுக்கோ, நீ சொல்ற மதம் தவறு, அதனால உன் பட்சத்துல தோஷம் அது கிடையாது. எல்லாருக்கும் சர்வசாதாரணம் தான் அந்த பிரகிருதிங்கிறது. ஆனா புத்தி தத்துவம் ஒண்ணு ரெண்டு இல்லையே, அது அநேகமாச்சு. மகத்தத்துவம் சொன்னவன் அதுவும் நிறைய பிரிஞ்சு இருக்கோ இல்லையோ. அதனால சாத்விக மகான், ராஜச மகான், தாமச மகான் எல்லாம் பிரிச்சு சொல்றாவ. அத மாதிரி பிரிஞ்சு இருக்குதே. அப்படிலாம் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஞான பேதம், புத்தி பேதம் இருக்கலாம். அதனால இச்சா பேதம் இருக்கலாம். இச்சா பேதத்தினாலே பிரயத்தன பேதம், பிரயத்தன பேதமான கர்ம பேதம். அதனால அவளுக்கு போக வியவஸ்தை பண்ண முடியும். ஏன்னா அவளுடைய புத்தி பேதம், புத்தி தத்துவ பேதம் அதிகமா இருக்கு. அது அதிகம் தான் நாங்க ஒத்துட்டு இருக்கோம். அதனால அந்தந்த ஜீவராசிகளுக்கு அந்தந்த புத்தி பேதம் இருக்கிறதுனால ஞான பேதம், இச்சா பேதம், பிரயத்தன பேதம், கிரியா பேதம், பல பேதம், பௌத்திருத்த பேதம் இப்படிலாம் நிறைய இருக்கும். அதனால தப்பு இல்லையே. அதனால வியவஸ்தை வரும் அப்படின்னு சொன்னாக்க, புத்தி இச்சாத்தியம் சர்வம், புத்தி இச்சை பிரயத்தனம் கிரியை இவைகள்லாம் அனைத்தும் சர்வம் பிரகிருதிகதம். நீ தான் ஒத்துருக்க, எல்லாம் பிரகிருதியை சேர்ந்தது. அவைகள் எல்லாம் பிரகிருதியை சேர்ந்ததா போயிட்டதுனால பிரகிருதி பரிணாம ரூபம் அது. அதனால பிரகிருதி தர்மங்கள் தான் அவைகள். அது எல்லாம் பொதுதான் எல்லாருக்கும். அந்த அத்தியாசமும் பொது நீ சொல்றியே. எவனும் விபுவா இருக்கிறதுனால, ஒரு அணுவா இருக்கிறதுனால வேணா கொஞ்சம் சமாளிக்க பார்க்கலாம். பிரகிருதி எல்லா இடத்துலயும் இருந்தாலும் அணு எல்லா ஜீவன்கிட்டையும் போக முடியாது. அணுவா இருக்கிறதுனால ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவன்கிட்ட போக முடியாது. அதனால அவன் இவனுக்கு வரல, இவன் அவனுக்கு வரல நீ சொல்ல முடியும். எங்க சித்தாந்தத்தில் நாங்க சொல்லிடுவோம், நீ விபுன்னு சொல்லிருக்க. நீ விபுன்னு சொன்னியானாக்க பிரகிருதியும் விபு, ஜீவனம் விபு, அந்த தர்ம அத்தியாசம் இவ எல்லாருக்கும் தான் வரணும். அதனால எல்லா சுகதுக்காதிகளும் பிரகிருதிக்கு தான் நீயே ஒத்துட்டு இருக்கியே. பிரகிருதியினுடைய பரிணாமம் தான் சுகதுக்காதிகள் நீ ஒத்துட்டு இருக்க. அப்படி ஒத்துட்டு இருக்கிறதுனால இந்த வியவஸ்தை வரவே வராது. நீ புத்தி இச்சை பிரயத்தனம் இதெல்லாம் கொண்டு நான் சுகதுக்காதி வியவஸ்தை சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்க அது கூட அத்தக இந்த காரணத்தினால ததோபி நீ சொல்ற புத்தி இச்சை இவைகள், அதனால கூட வியவஸ்தா வியவஸ்தையானது சித்திக்கவே சித்திக்காது, எதுவுமே சித்திக்காது. அத இங்க கண்டனம் பண்ற. நீ இன்னொன்னு ஒண்ணு சொன்ன, ஜீவன் விபுன்னு நாங்க சொன்னதுக்கு காரணம் என்னன்னாக்கா, கை காலு உடம்புல எங்கெங்கயோ வேதனை தெரிகிறது. அந்த வேதனைகள் எல்லாம் விபுவா இருந்தாதான் தெரியும். நாங்க தர்மபூத ஞானத்தையே ஒத்துக்கல, நிர்தர்மகனா இருக்கிறதுனால அவனுக்கு எதுவும் வராது. அதனால விபுவா ஒத்துண்டாதான் தெரியும் அப்படின்னுட்டு அவன் சொன்னான். அதற்கு சமாதானம் அதுக்கு சொல்லுவ, நீ விபுவா இருந்தா ஒண்டி எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றது தப்பு. ஏன்னா அவன் தான் நிஷ்கிரியன் நிர்தர்மகனாச்சே, அவனுக்கு எப்படி இது தெரிஞ்சது? நிஷ்கிரியனாச்சே, எதுவும் பார்க்க மாட்டானே, எந்த காரியம் செய்ய மாட்டானே, அவனுக்கு எப்படி வரும்?
அந்த இதுவே தெரியாது, எதுவுமே தெரியாது. ஒண்ணுமே நம்ம மூர்ச்சை அடைஞ்சு ஒருத்தன் படுத்துட்டு இருக்கான், கோமா ஸ்டேஜ்ல படுத்துட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியுமா? என்ன நடக்கிறதுனே தெரியாது. கோமா ஸ்டேஜ் ஒண்ணுமே தெரியறது இல்ல. எங்க மாமனார் சுவாமி கடைசி பரமபதத்துக்கு 2 மாசம் முன்னாடி கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. அவர் கோமா ஸ்டேஜ் இருந்ததுனால அவருக்கு பெட் ஷோட் எல்லாம் வந்துருச்சு. என்ன வந்தாலும் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது அவருக்கு. ஏதோ வாயில ஊட்டுவா, இன்னோ இது பண்ணுவா, கொஞ்சம் கொஞ்சம் போகும், ஏதோ பண்ண கடைசியில பகவத் சங்கல்பத்தை இது பண்ணினார். ஆண்டவன் அழிசிங்கர்லாம் அப்படி எனக்கு கேட்டா அவர் பரவ வச்ச உடனே இந்த மாதிரி தேவப்பெருமாளுக்கோசரமே தன் ஜீவனத்தை அர்ப்பிச்சாலே மாமனாரும் சின்ன மாமனாரும், ஆனா இவாளுக்கே இந்த கதியா கோமா ஸ்டேஜ் அப்படி இப்படின்னா கேட்டாங்க. வாஸ்தவமாவே அத மாதிரி படுத்தி எடுத்துடுத்தோம். ஆனா பாருங்க, அப்ப எங்க வச்சு ஒரு விஷயம் சொன்னார், இத மாதிரி கோமா ஸ்டேஜ் அப்பாவுக்கு வந்தது நல்லதா போயிடுத்து. ஏன்னா அவருக்கு என்ன உடம்புல இருக்குன்னு அவருக்கு தெரியுமான்னு தெரியாது, இப்போ எந்த இதுவும் தெரியாது. அது தெரியாதுன்னு தான் தோன்றது. ஏன் அப்படின்னா லோகத்தை நம்ம பாக்குறோம், எனக்கு மயக்க ஊசி போட்ட கிட்டத்தட்ட 10 மணி நேரமோ என்னவோ எனக்கு உணர்ச்சியே கிடையாது. என் உடம்புல என்ன பண்ணா எது பண்ணான்னே தெரியாது. அப்புறம் எப்ப ஞாபகம் வந்ததுன்னு தெரியாது. ஞாபகம் வந்த உடனேதான் வலி எல்லாம் தெரிய ஆரம்பிச்சது, அதுக்கு முன்னாடி தெரியலையே. அதனால இதெல்லாம் எல்லாரும் நம்மாழ்வார் இல்ல. நேற்று சேவிச்சுட்டு வந்தேன், அந்த அனுபவத்தை சொல்லணுமா வேணாமா? நம்மாழ்வார் தேவபெருமாள் சொன்னது, நம்மாழ்வார் சொன்னது யாரால் நீங்களாம் வந்திருக்கீங்கன்னு தெரியாது. அங்க நம்மாழ்வார் எழுந்துள்ளிருக்கார். உற்சவர் தன்னுடைய இடது திருக்கரத்தை தன்னுடைய வக்ஷஸ்தலத்துல வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்காரு. அதே மூலவர் அப்படியே எழுந்துக்கிறார். அது மாதிரிலாம் இல்லை. இது எனக்கு ரொம்ப நாளா இருந்தது. நேத்தி எங்க கண்டாஸ்தான கேட்டேன், தாத்தாச்சார் சுவாமி, வெங்கடாவர தாத்தாச்சார் பேரு, கண்டா கண்டான்னு சொல்லுவான் அந்த சுவாமி அப்படின்னு கேட்டேன். பக்கத்துலயே ஸ்ரீதேவி தாத்தாச்சார். அவர் சொன்ன ஒண்ணு இல்ல, திருவங்கி ஒன்னர் பிரதிஷ்டிதமான திவ்யமங்கல விக்கிரகம் இது. திவ்யம் அவர் என்ன பண்ணாருனாக்கா பிரதிஷ்டை பண்ணாராம். கை கூப்புறா மாதிரி பண்ணினாக்கா அந்த கை இடது கை மாத்திரம் திரும்ப திரும்ப உள்ள இழுத்துட்டு இப்படி நம்மாழ்வாருடைய வக்ஷஸ்திரத்துல வச்சுக்கிற மாதிரி இருந்திருக்கான். திரும்ப திரும்ப அந்த மாதிரி வந்துருத்து. என்ன அப்படின்னாக்கா தொழுதெழு என் மனனே அப்படின்னு சாதிச்சாரோ இல்லையோ, தம் மனசை பார்த்துட்டு தேவப்பெருமாளை சேவிச்சாக்கா யாரா இருந்தாலும் சரி கையை கூப்பிடுவா. ஏன்னா உழப்பாக்கம் சுவாமி சாதிப்பார், அகமேவ பரந்தத்துவம் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கோசரம் தான் பெருமாள் கம்பீரமா நிக்கிறான். அந்த கம்பீரமா நிக்கிறத பார்த்துட்டுதான் யாராலையும் பேச முடியலையா, தன்னை அறியாம கையை கூப்பிடுவாளாம். தன்னை அறியாம கை கூப்பிடுவா. ஏன்னா அந்த பரதத்துவத்தினுடைய சுரூபம் அப்படி இருந்தது. அகமையவ பரம் தத்துவம் நிரூபிக்கிறார் பெருமாள் நிக்கிறது. திருக்குட ஞானம் சாதிப்பார், எங்க அமுதனுக்கு இது மாதிரி நிக்க தெரியலையே, எங்க அமுதனுக்கு இது மாதிரி கதையை வச்சுக்க தெரியலையேன்னுட்டு. இது பரதத்துவம். பரதத்துவமா இருக்கிறதுனால பெருமாள் கம்பீரமா நின்று காமிக்கிறார். அது குழந்தை அமுதன். அமுதன் குழந்தையா போயிட்டதுனால நீங்க பெருந்தேவி தாயாரும் சேவிங்கோ, கோமணவள்ளி தாயாரையும் சேவிங்கோ, அத மாதிரி தேவப்பெருமாளையும் சேவிங்கோ, அமுதனையும் சேவிங்கோ. தேவப்பெருமாள் திருமுகத்துல ஒரு முதிர்ச்சி இருக்கும், அங்க ஒரு குழந்தைத்தனம் தெரியும். குழந்தைக்கு காம்பீரியமா நிக்க தெரியாது. கம்பீரமா நிக்கிறதுன்றது வராதே. குழந்தை மழலையா பேசணும், குழந்தை தடுமாறி தடுமாறி நிக்கணும். குழந்தைகிட்ட அந்த அது ஒரு விதமான திருமுகம் வரணும். அது அந்த திருமுகம் வந்தாதான் அழகா தெரியும் குழந்தைக்கு. அது அமுதன் கிட்டையும் கோமலவள்ளி தாயார்ட்டையும். அதே மகாதேவியோ பெருந்தேவி மகாதேவி. அதனால பாருங்க, தான் எல்லாருக்கும் அரசின்றது தான் காம்பீரியத்தை காமிக்கிறார். அவ கோமலவள்ளி மிருதுவானவோ, அதனால அப்படி இருக்கா. அவ இங்க அப்படி இல்லையே தேவப்பெருமாள். அதனால எல்லாரும் கை கூப்பிடுவா. தொழுது தொழுது எழு என் மனனே அப்படின்னு சொல்லணுமா. அதுக்கோசரம் மனசை பார்த்து கைப்பிடிச்சு நிக்கிறேன் நம்ம ஆழ்வார். என்ன அழகா இருந்தது அதை கேட்கச்சு. நேத்தி
அவ்வளவு சந்தோஷமா இருந்தது நம்மாழ்வாருடைய வைபவம் அது. அவர் லோக பிரஜையே இல்லாம தெய்வ பிரஜையோடையே எழுந்துள்ள இருந்தவர். அதனால அவருக்கு எல்லாம் சரியா இருக்குது. ஆனா நம்மள மாதிரி இருப்பாளுக்கு அதெல்லாம் வருமா? நாம எல்லாரும் கர்மட்டாள், கர்ம விஷயான், சம்சாரிகள். அவரோ நித்திய சூரியனுக்கும் தலைவராக எழுந்துள்ள இருக்கக்கூடியவர், பிரபஞ்ச ஜன சந்தான கூடஸ்தர எழுந்துள்ள இருக்கிறவர். அவர் எங்கேயுமே தன்னை குறைச்சு சொல்லிக்கல, தன்னை வசதியா சொல்லிக்கிறார். அவர் அப்படி வசதியா சொல்லிக்கிறதுனாலதான் அவர் மூலமா தான் நாம திருவானுடைய திருவடியில நாம தலை வைக்க முடியும். இல்லாத பட முடியுமா? அந்த மாதிரி நேத்தி அது நேத்தி பார்த்தவளுக்கு தான், சேவிச்சவளுக்கு தான் தெரியும். உள்ள போற அடியேன் 8 மணிக்கு மேல போனேன். அங்க வந்து பெருமாள் 1 மணி நேரம் எழுந்துள்ள இருக்கார் வாத்தி கோஷத்தோட. அதன் பிறகு உள்ள போனோம்னா க்ஷேமதரிய விநியோகம் பண்ணிந்தாடி நேரம் உள்ள போயிட்டேன். என்ன கம்பீரம்! பெருமாளுடைய காம்பீரியத்துக்கு சமமா ஸ்ரீதேவி பூதேவி நின்று இருக்கா. நம்மாழ்வார் உற்சவர் எழுந்துள்ள இருக்க. ஒரு பக்கத்துல மதுர கவிகள், இன்னொரு பக்கத்துல நாதமணிகள். 3 பேரும் ஒன்னாதான் வருவா, ஒன்னாதான் போவா. சன்னியோக சிட்டானம் சகவா பிரவர்த்திகள் சகவா நிவர்த்தி. காஞ்சிபுரத்துல மொத்தம் வேற எந்த ஊர்ல எப்படின்னு அடியே எனக்கு தெரியல. நம்மாழ்வார், மதுர கவிகள், நாதமணிகள் 3 பேரும் ஒன்னா எழுந்துருவா, ஒன்னா வருவா. அதே மாதிரி முதலாழ்வார்கள் 3 பேர், பொய்யப்பிரான், போதத்தாழ்வார், பேயாழ்வார். 3 பேருமே ஒன்னா வருவா, ஒன்னா அவளுக்கு திருநட்சத்திரம் நடக்கும். ஐப்பசி சிரவணம்னாக்க 3 பேரும் ஒன்னா வருவா. 3 பேருக்கும் மரியாதை உண்டு. 3 நாளும் 3 பேருக்கும் மரியாதை உண்டு. 3 பேரும் ஒன்னா வந்து பெருமாளை வந்து மங்களாசாசனம் பண்ணுவா. ஏன்னா 2 பேரும் வழக்கேத்தினா 3ஆவதவர் திருக்கண்டேன்னு சேர்த்தார். அதுவும் பிராட்டிய முதல்ல சேர்த்துட்டார். அப்படி இருக்கிறதுனால அது மாதிரி இந்த ஊர்ல ஒரு நல்ல அழகான பദ്ധதி வச்சிருக்கா. அதனால தேவப்பெருமானுடைய காம்பீரியம் அதை பார்த்த உடனே இவர் கை கூப்புறார். இது நம்மாழ்வாருடைய வைபவம். இது அது எல்லா ஆழ்வார்களும் வசந்தவரா இருந்தா கூட இவர் வந்து அவயவியா போயிட்டதுனால அவயவிக்கே இருக்கக்கூடிய அழகு அவ்வளவு அற்புதம், அவ்வளவு ஆனந்தமா இருந்தது. இன்னைக்கு சேவிக்குச்சு 9:50க்கு தான் அடியேனு இவ்வளவு ஆற்றுக்கு வந்தோம். வந்துட்டு அங்க நிறைய பிரசாதம் எல்லாம் கொடுத்தா, எல்லாருக்கும் கொடுக்கல. அவ ஏதோ கொடுத்துருக்கா. அடியனுக்கு யாரோ ஒருத்தர் வேண்டிய ஏதோ கொடுத்து இங்க வந்து ஆத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் அடியன் சாப்பிட்டு முதல் சாப்பிட்டு படுத்துட்டோம். எதுக்கு சொல்ல வரவும், நம்மாழ்வாருடைய அனுபவம் அப்படி இருக்கு. நாமெல்லாம் அத மாதிரி இல்லையே. நம்ம எல்லாருக்குமே இந்த துக்கானுபூதின்றது வாஸ்தவமானது. சுகமோ துக்கமோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம். அது பிரகிருதி சம்பந்தத்தினால, அது கர்ம சம்பந்தத்தினால. கர்ம சம்பந்தத்தினாலதான் 3 குணங்களுக்கு நாம ஆட்பட்டு போயிடுறோம். இது அத்தனையும் எங்க சித்தாந்தத்துல சரியா இருக்கும். உங்க சித்தாந்தத்துல அத மாதிரி வருமா? ஏன்னா நீங்க தான் வந்து பிரகிருதிய வந்து வியாபினி வியாபிச்சிருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. விபுவா இருக்கு, சர்வருக்கும் பொதுவானது பிரகிருதி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது எப்படி அன்வயிக்கும்? அப்படி வந்தது என்ன? எல்லாருக்கும் எல்லா போகமும் வந்துடணுமே, அல்லது எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்கணும், அல்லது எல்லாருக்கும் மோட்சமே கிடைக்காம விட்டுடணும் அப்படின்லாம் இல்லை. இங்க வியவஸ்தை இருக்கு. பிரவர்த்தியில வியவஸ்தை, அனுபவத்துல வியவஸ்தை, ஞானத்துல வியவஸ்தை, இந்திரிய நியூனத்தை, இந்திரிய ஆதிக்கம், இதுல வியவஸ்தை, எல்லாத்துலயும் வியவஸ்தை இருக்கு. அதுக்கெல்லாம் மூல காரணம் நாங்க சொல்ற கர்மா தத்துவம். அது சரியா இருக்கும். நீங்க சொல்ற தத்துவம்ன்றது வரவே வராது. அப்படி வராததுனால இது வந்து ஆத்மா விபு அப்படின்னு சொல்றதும் வராது. அனுதான் அவனுக்கு தர்மபோத ஞானம் இருக்கு. அந்த ஞானமானது வேலை செய்யறது. வேலை என்ன செஞ்சதுன்னா ஞானம் விகசிக்கிறது. வேலை சரியில்லைன்னாக்கா விகசிக்கிறது இல்லை. அவ்வளவுதான். அதனால இந்த சாங்கிய பட்சமானது தவறு தவறு தவறு. அவ பட்சத்துல மோட்சமே சித்திக்காது. வைசேஷிகால முதல்ல கண்டனம் பண்ணார், அப்புறம் சாங்கிய பட்சத்துல மோட்சத்தை சொன்னார். அதை கண்டனம் பண்ணி 2 ஸ்லோகத்தினால சாதிச்சு முடிச்சுட்டார் சுவாமி. இப்போ இந்த ஸ்லோகத்தை திருப்பி சேவிக்கலாம். வியாபின்யேகாபி சாங்கியை பிரகிருதிரபிஹிதா சர்வசாதாரணீ சா வியாப்தா ஜீவாஸ்ச சர்வே பிரகிருதி பரிணதிஹ போகயேஷாம் அபீஷ்டः சர்வே சர்வஸ்ய போகாः ஸ்யுரிஹ ததயிமே
सन्निधानादि साम्यात् बुद्धिच्छाद्यं च सर्वं प्रकृतिगतमतो न व्यवस्था ततोऽपि कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः।